மதுரை வரதட்சணை கொடுமை விவகாரத்தில் காவலர் பூபாலனின் தந்தையான காவல் ஆய்வாளரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மதுரையில் வரதட்சணை கொடுமை செய்து இளம்பெண்ணை தாக்கியதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில தலைமறைவாக உள்ள காவலர் பூபாலன் பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி அபினவ்குமார் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில பூபாலனின் தந்தையான விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமரனும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா. மதுரையில் இளம்பெண் வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாகி அவர் தாக்குதலுக்கு உள்ளாகி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது புகாரின் அடிப்படையில அவரது குடும்பத்தார் 4 பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில இளம்பெண்ணின் கணவரும் அப்பன் திருப்பதி காவலராக பணியாற்றக்கூடிய பூபாலன் மற்றும் சாத்தூரில் காவல் ஆய்வாளராக பணியில் உள்ள மாமனாரான செந்தில்குமார், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல 4 பேருமே தற்போது தலைமறைவாக உள்ள நிலையில மதுரை மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் ஊமச்சிக்குளம் டிஎஸ்பி பாலசுந்தரம் தலைமையில் தற்போது தனிப்படை காவலர்களும் அவரை தேடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வரதட்சணை கொடுமை புகார் எடுத்து தலைமறைவாக உள்ள காவலர் பூபாலனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில பூபாலனின் தந்தையான விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமரனும் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.